அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. சிலை கடத்தல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2005ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் பலவூர் கோயிலில் 13 ஐம்பொன் சிலைகள் திருடு போயின. இந்த புகாரில், இந்த திருட்டு வழக்கில் அப்பொழுது காவல்துறை அதிகாரி இருந்த ஐஜி பொன்மாணிக்கவேல் டிஎஸ்பி ஆக இருந்த காதர் பாட்சாவை வேண்டுமென்றே இந்த வழக்கில் சேர்த்ததாகவும், அந்த சிலை கடத்தலில் தொடர்புடைய தீன தயாளனை தப்பிக்க வைப்பதற்காக தன்னை சேர்த்ததாக ஒரு உயர்நீதிமன்றம். எனவே ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உயர்நீதிமன்றத்தில் காதர் பாட்சா ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த சூழலில் சிபிஐ முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது சமீபத்தில் சிபிஐ மதுரை விசாரணை நீதிமன்றத்தில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு வந்த பொழுது அப்பொழுது இந்த சிபிஐ தகவலை தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த விவரங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எந்த நகலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று நீதிபதி மஞ்சுளா முன் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.